ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னை ஆவடியில் ஒரு புது சிஎம்டிஏ அண்ட் ரேர் அப்ரூவ் ப்ராஜெக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். பக்காவான ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் நம்ம சைட்டை லான்ச் பண்ணியிருக்கோம். ஆவடியில் இது வந்து நமக்கு 5வது ப்ராஜெக்ட். இதே ஏரியாவில் 3வது ப்ராஜெக்ட். இதுக்கு முன்னாடி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம பழைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. 100 பிளாட்டில் 50 வீடு வந்துச்சு. நீங்கள் சைட் விசிட் வரும்போது நாங்கள் காட்டுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டாபிராம் டைடல் பார்க், எல்லாருக்கும் தெரியும், ஐடி பார்க். நம்ம சைட்டு உள்ளே இருந்தே தெரியுது பாருங்கள். ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ரீச் பண்ணிடலாம். பருத்திப்பட்டு பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் ரீச் பண்ணிடலாம். பட்டாபிராம் பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் ரீச் பண்ணிடலாம். பூந்தமல்லி பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் நம்ம சைட்லேருந்து ரீச் பண்ணிடலாம். நம்ம சைட்டு பார்த்திங்கன்னா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டே அவைலபிளாக இருக்குது. இது போது பாருங்கள் பஸ்ஸு. இந்த பஸ்ஸு வந்து நமக்கு ஆவடி, பூந்தமல்லி, பட்டாபிராம்லேருந்து அவைலபிளாக இருக்கும். ஏறினீங்கன்னா நம்ம சைட்டு என்ட்ரன்ஸில் வந்து நிற்கலாம். நிறைய பேர் வந்து கிரவுண்ட் வாட்டர் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. இதோ பாருங்கள், நல்ல கிறிஸ்டல் கிளியரான தண்ணி, 40 அடிலேயே நம்ம தண்ணி அவைலபிளாக இருக்குது. சிஎம்டிஎல் லிமிட்லேயே, அதுவும் நம்ம ஆவடியில். நீங்களே பார்க்கலாம். மினிமம் பட்ஜெட் பார்த்திங்கன்னா 700 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் அவைலபிளாக இருக்குது. 21 lakhs பட்ஜெட் வரும். உங்கள் கையில் ஒரு 2 lakhs இருந்தால் போதும், பேலன்ஸ் 19 lakhs வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம். மந்த்லி இஎம்ஐ நிறைய பேர் கேட்குறீங்க, எவ்வளோ வருங்க அப்படின்னு கேட்குறீங்க. மினிமம் 15,000 தாங்க ஸ்டார்டிங். நீங்கள் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் எடுக்கிறீங்கன்னா 19 lakhs பட்ஜெட் போகிறீங்கன்னா உங்களுக்கு 15,000 rupees மந்த்லி இஎம்ஐ வரும். நீங்கள் எடுக்கக்கூடிய பிளாட் சைஸை பொறுத்து அந்த இஎம்ஐன்றது மாறும். அது நாங்கள் என்னன்றது நீங்கள் எடுக்கக்கூடிய பிளாட் சைஸை பொறுத்து நேரில் கொட்டேஷன், எவ்வளோ இஎம்ஐ வரும், எவ்வளோ பேங்க் லோன் சேங்ஷன் ஆகும் அந்த பிளாட்டுக்கு, உங்களுக்கு எவ்வளோ லோன் சேங்ஷன் ஆகுன்றது நாங்கள் நேரில் கிளியராக சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆவடி பூந்தமல்லி ஸ்டேட் ஹைவே, பருத்திப்பட்டு பஸ் ஸ்டாப். இந்த இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம சைட்டை ரீச் பண்ணிடலாம். இந்த இடத்து எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் காட்டுறோன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டோடைய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கம்பெனிஸ் வந்து இங்கே அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. மினிமம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஒரு யூனிட்டோட அப்பார்ட்மெண்ட் காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 65 lakhs, 65 லட்ச ரூபா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே கிட்டத்தட்ட 10லேருந்து 15 எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. இதுதான் ரீசன். அது இல்லாமல் இந்த மெயின் ரோடு, பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எனி டைம் அவைலபிளாக இருக்கும். ஷேர் ஆட்டோ பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். பஸ்ஸும் நிறைய அவைலபிலிட்டி இருக்குது. இங்கே ஒரு 65 lakhs ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய காஸ்ட்டுக்கு அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா நம்ம புது சைட். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய சைட்டு. இந்த மாதிரி தனியாக நம்ம இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டி பார்த்தோன்னா கூட நம்ம புது சைட்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட்டே பார்த்திங்கன்னா 36 lakhs பட்ஜெட் வரும். அதில் இந்த மாதிரி நீங்கள் வீடு 2 BHK 3 BHK கட்டினா கூட 25 lakhs, 30 lakhs வீடு கட்டினா கூட கிட்டத்தட்ட அதே 65 lakhsக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவும் கிடைக்கும். அதே மாதிரி 3 BHK வீடும் நம்ம கட்டிக்கலாம் சேம் பட்ஜெட்டில். அங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் பண்ணி வந்தோன்னா இந்த மாதிரி சூப்பரான சைட்டு, நல்ல அமைதியான ஒரு ஏரியா. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா பழைய சைட்டு, அது டோட்டலாக 100 plots. இப்போது 4 வருஷத்தில் 50 வீடுங்க வந்திருக்கு. இதே மாதிரி தான் காலியாக இருந்தேன் ஃபஸ்ட்டு நம்ம சைட்டை லான்ச் பண்ணும்போது. எந்த சிஎம்டி அப்ரூவ்டு புது சைட் லான்ச் பண்ணாலுமே இப்படி தான் இருக்கும். இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து சைட்டு விசிட் வரும்போது நாங்கள் ஒரு வீடு கூட இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் சைட்டே லான்ச் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க வரும். எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வீடுங்களை கூட சைட்டை லான்ச் பண்ணோன்னா, இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2850, 2850 ரூபா ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறோம். வீடுங்களாக இருந்துச்சுன்னா 4500 வந்து 5000. ஸோ புரிஞ்சிச்சிங்களா டிஃப்ரென்ஸு? இந்த ரேட் டிஃப்ரென்ஸ் தான் வரும். நம்ம கம்மி ரேட் வரணும்னா இப்படி தாங்க. நம்ம அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடியதுக்கு அது இதெல்லாம் எவ்வளோ மேல், அந்த பட்ஜெட்டுக்கு சூப்பராக வந்து நம்ம இடம் வாங்கி வீடு கட்டிட்டோம்னா ஃப்யூச்சரில் நமக்கு தேவைன்னா கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிக்கலாம் மேலே. ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் அதை பண்ண முடியாது. இந்த போது பாருங்கள், ஸ்கூல் பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஆவடி, பூந்தமல்லி, பட்டாபிராம் சரௌண்டிங்கில் இருக்கிற ஸ்கூல் பஸ் எல்லாமே நம்ம சைட்டை கிராஸ் பண்ணி தான் போவோம். இந்த மாதிரி தனியாக இடம் வாங்கி இந்த மாதிரி வீடு கட்டி பாருங்கள். அதனோட குவாலிட்டி நீங்கள் அப்போ தான் ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் என்ன தான் அப்பார்ட்மெண்ட் போனாலுமே அங்கங்கே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆன அப்பார்ட்மெண்ட்லாம் பாருங்கள், நம்ம அதை மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் நம்ம தனி வீடுனா நம்ம 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெயிண்ட் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோன்னா நல்ல லைஃப் வரும் பில்டிங்கு. ஸோ யோசிச்சு பாருங்கள், 90% வரைக்கும் நம்ம பேங்க் லோனும் பண்ணி கொடுக்குறோம். சைட்டை நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிட்டத்தட்ட 4-5 plots அவைலபிளாக இருக்குது. எல்லா சைஸ்லையும் plots அவைலபிளாக இருக்குது. 1500, 1600, 1800, 2400, 3000 ஸ்கொயர் ஃபீட்ஸ் வரையும் plots அவைலபிளாக இருக்குது. நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ.